ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, கடகலக்னத்திற்கு இந்த பதிவு சூரியன் செல்லக்கூடிய பாதை, அதாவது கண்டாந்த நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய கேட்டை நட்சத்திரம் மற்றும் மூலம் நட்சத்திரத்தில் 26 நாட்கள் பயணிக்கிறார். நமக்கு டிசம்பர் 3ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 29ஆம் தேதி வரைக்கும் உள்ள நாட்களில் இதற்கான நமக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். இப்போ கடக லக்னத்திற்கு தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய பணவரவு, நம்முடைய குடும்பம், இதையெல்லாம் தெரிவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் நமக்கு 5ஆம் இடத்துல விருச்சிக ராசியில் புதனுடைய நட்சத்திரத்தில் 3ஆம் தேதி கேட்டை நட்சத்திரத்தில் என்ட்ரி ஆகிறார். அதில் 13 நாள் இருந்துட்டு 16ஆம் தேதி தனுசு ராசிக்கு மாறுறார். நமக்கு 6ஆம் இடத்துக்கு கேது நட்சத்திரத்துக்கு மூல நட்சத்திரத்துக்கு மாறுறார். அதில் 13 நாள், இந்த 26 நாட்களில் கண்டாந்தம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா, இந்த புதன் நட்சத்திரமான கேட்டையில் 4ஆம் பாதம், மூல நட்சத்திரமான இந்த கேதுனுடைய நட்சத்திரத்தில் முதல் பாதம். இந்த முடிவும் முதலும் தான் கண்டாந்தம்னு சொல்லக்கூடிய. கண்டாந்தம் அப்படின்னா, கண்டம்னா முடிச்சு, அந்தம்னா எண்டு. அதாவது நம்முடைய கர்ம பந்தம்னு சொல்கிறோம், கர்ம வினைப்பதிவுகள்னு சொல்கிறோம். அதற்கு தொடக்கம் இருக்குது, முடிவும் இருக்குது. கர்ம பதிவுகள் அப்படிங்கிறத அடையாளம் காட்டுறது கேது. அதே மாதிரி இது 3 சைக்கிளாக இருக்குது நம்ம ராசி மண்டலத்தில். நம்மளுக்கு முதல் நட்சத்திரம் கேது அஸ்வினி, அது 9வது கிரகம் புதனுடைய நட்சத்திரத்தில் ஆயில்யத்தில் முதல் சைக்கிள் முடிவடையுது. கேது தொடக்கம், ஆயில்யம் முடிவு. அதே மாதிரி சிம்ம ராசியில் அடுத்த சைக்கிள் மக நட்சத்திரத்தில் தொடங்குது, இங்கே கேட்டை நட்சத்திரத்தில் விருச்சிக ராசியில் முடியுது. அதே மாதிரி மூல நட்சத்திரத்தில் தனுசு ராசியில் தொடங்குது, மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் முடியுது. இப்போ இதில் நீர் ராசி, நெருப்பு ராசி ஒரு மாற்றம் நடக்குது. அப்போ முடிவு நீர் ராசியில் இருக்குது, மறுபடியும் துவக்கம் நெருப்பு ராசியில் இருக்குது. அப்போ இதுக்கு இந்த 4ஆம் பாதத்தை ஸ்பெசிஃபிக்காக அந்த 3 டிகிரி 20 மினிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் தான் கண்டாந்தம்னு சொல்லக்கூடியது. இப்போ இதில் ஏற்கனவே நம்ம ஜனன ஜாதகத்தில் நம்ம பிறக்கும்போது கிரகங்கள் இருக்கலாம். அந்த கிரகங்களுடைய ஒரு செயல்பாடுகள்லேயும் நமக்கு பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி அந்த கிரகங்கள் இருக்கிற இடத்துல இந்த சூரியன் பாஸ் ஆகும்போது நமக்கு தேவையில்லாத மனபயம், குழப்பம், ஒரு சுயபலத்தை இழக்கக்கூடிய தன்மை, இந்த வீக்னஸ் எல்லாம் கிரியேட் ஆகும். அதனால் புதிய காரியங்களை இதில் செயல்படுத்தக்கூடாது. அந்த 3 பாதம் தான், 3 நாள் தான் வரும். 13ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் விருச்சிக ராசியில், 16ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நமக்கு தனுசு ராசியில். அதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது. இதுக்கெல்லாம் விடை தேடணும். நமக்கு ஏன் டிஸ்டர்பன்ஸ் வருது, நம்மக்கிட்ட என்ன பிரச்சனை, நம்ம செயலில் ஏன் சக்ஸஸ் ஆகலை, அல்லது ஏன் போராட்டம், ஏன் நமக்கு கஷ்ட நஷ்டத்தை தருதுங்கிறதுக்கு ஒரு ஆய்வு மனப்பான்மையோடு அணுகும் பொழுது அதுக்கு விடை கிடைக்கும். ஏனென்றால் இதுதான் கர்ம வினைப்பதிவினுடைய சுற்று, அந்த சைக்கிள். அதனால் அதில் நமக்கு ஒரு வண்டியை எஃப்சி பண்ணுற மாதிரி நம்மளுடைய ஒரு பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கணும். அடுத்த கட்டத்துக்கு, பரிணாமத்துக்கு நம்ம நகரணும். அதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற வீக் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்து நம்ம அதை ப்யூரிஃபை பண்ணிக்கணும். அதற்கான காலகட்டம் தான் இது. இப்போ சூரியன் அப்படின்னா வில் பவர், ஆத்மகாரகன். ஆனால் அதே நேரத்தில் ஒரு பெரிய ஆளுமை திறன் கொண்ட கிரகம், ஒரு அதிகாரத்தினுடைய தாக்கம், அதில் ஈகோவும் இருக்கும், முன்கோபமும் இருக்கும். அப்போ இதனுடைய தன்மைகளை நாம் அலசி பார்த்து, இப்போ நம்ம ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருந்தால் என்ன நினைப்போம், அசால்ட்டாக இருக்கும், அலட்சியம் இருக்கும். அதில் எல்லாம் கொஞ்சம் கிளியரன்ஸ் பண்ணுறதுக்கு நாம் முயற்சி பண்ணோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம கிராஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறது தான் பதிவினுடைய நோக்கம். இப்போ நம்ம
2ஆம் அதிபதி நம்ம கடகலக்னத்திற்கு 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கார். அவர் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கிரகம். அப்போ புதன் ஒரு புத்திசாலித்தனமான கிரகம், கம்யூனிகேஷனுக்கு சம்மந்தப்பட்ட கிரகம், நமக்கு 3ஆம் அதிபதியும் கூட 12ஆம் அதிபதியும் கூட. அப்போ ஆராய்ச்சி மனப்பான்மையோட ஒரு நல்ல ப்ரெசன்டேஷன் பவர் கொடுக்கக்கூடிய கிரகம், புத்திசாலித்தனமான கிரகத்தில் இது போகிறாரு. அப்போ நம்மளுடைய செயல்பாடுகள் ஒரு நல்ல கலை படைப்புகளை உருவாக்குறதுக்கும், நல்ல ப்ராஜெக்ட் ரீதியாக நம்ம வேலை பார்க்கும்போது நல்ல ஷைன் பண்ணுறதுக்கும், நம்மளுடைய அறிவுத்திறமையை பிரகடனப்படுத்துறதுக்கும் நல்ல பவர்ஃபுல்லான ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் நமக்கு இந்த மாதிரி அவஸ்தைகள் வருது அப்படின்னா எதனால் வருது அப்படின்னா, அது விருச்சிக ராசியாக இருக்கக்கூடியது, அது புதனுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடியது, அதுலேயும் கடைசி பாதம்னு சொல்லக்கூடிய அந்த 3 நாட்களில் நமக்கு ஒரு ஸ்ட்ரகிளை உண்டாக்கக்கூடியது. அதனால தான் இந்த சகிப்புத்தன்மை, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது, ஒரு யோகா ப்ராக்டிஸ் மற்றும் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டு டெவலப் பண்ணிக்கிறது, நம்ம நாம தயார்படுத்தி கொண்டுட்டோம்னா நமக்கு அது அப்ஸ்ட்ராக்டாக மாறாது. அக்ரெசிவ் நேச்சர் எப்போ வரும் அப்படின்னா, நம்ம வேகமாக செயல்படணும், வேகமாக எதிர்பார்க்குறோம். ஆனால் அதில் ஆணவ குணமும் நமக்கு அவசர புத்தியும் தான் நமக்கு அது பிரச்சனை பண்ணும். அந்த அவசர புத்தியை கைவிடுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் உதவும். சகிப்புத்தன்மையும் பரிவையும் வளர்க்கும். அந்த குணாதிசயங்கள் வளரும்போது நமக்கு எல்லாமே பேலன்ஸ் ஆகிடும். அதே மாதிரி தான் தனுசு ராசியில் கேது நட்சத்திரத்துக்கு போகும்போது அது ஆன்மீகம் சார்ந்த கிரகம், தத்துவம் சார்ந்த கிரகம். இந்த நீர் ராசியிலிருந்து நெருப்பு ராசிக்கு மாறும்போது அந்த குணாதிசய தன்மைகள் மாறுகிறது. அந்த மாறக்கூடிய காலகட்டத்தில் நம்ம புது செயல்களை செய்யக்கூடாது. ஒரு செயலை தொடங்கிறதும் அந்த டைமில் இருக்கக்கூடாது, ஒரு செயலை முடிக்கிறதும் அந்த டைமில் இருக்கக்கூடாது. அப்படி நாம் வடிவமைத்துக்கிட்டு நம்ம அதை பயன்படுத்தினோம் அப்படின்னா நமக்கு அது வழி காமிச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்த நோக்கம் என்ன, அடுத்த ஸ்டேஜில் நம்ம எப்படி டெவலப் ஆவோம் அப்படிங்கிறதுக்கு வழிகாட்டும். அந்த அளவில் நம்ம நம்மளுடைய லக்னத்துக்கு பணம் அப்படிங்கிற விஷயத்துலேயும், தொழில் அப்படிங்கிறதுலையும், உத்தியோகம் அப்படிங்கிறதுலையும் இந்த கேதுவும் சூரியனும் ஒரு நல்ல பங்கு ஆற்றுறாரு. அந்த அளவில் அது இப்போ மூளை உழைப்பு சார்ந்த தொழிலாக இருந்தாலும் சரி, ப்ரொடக்ஷன் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் சரி, கணக்கு வழக்கு பார்க்குறதா இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டு ஒர்க்காக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே கடகலக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியன் புதன் கேது காம்பினேஷன் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இந்த கண்டாந்த நாட்களை மட்டும் தவிர்த்துக்கிட்டு கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு சூரிய திசையோ புதன் திசையோ கேது திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடக்கும்போது இந்த பலன்களில் ரொம்ப கேர் எடுத்து செயல்பட்டு அதை மாற்றத்தை அனுபவிக்கலாம். சட்டப்படி, தர்மப்படி, நியாயப்படி அப்படிங்கிறத ஒரு கணக்கு வச்சுக்கிட்டோம்னா, கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம் அதை வச்சுக்கிட்டோம்னா இந்த இதில் பிரச்சனைகள் எதுவும் பாதிக்காது. இதுக்கு நிவர்த்திகள் அப்படின்னு எடுக்கும் பொழுது, இப்போ நமக்கு ஜனனஜாதத்திலேயே கூட இந்த நட்சத்திரங்களில் கேட்டையில் ஒரு கிரகம் இருக்கலாம், மூல நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கலாம், அதுலேயும் கடைசி பாதம் முதல் பாதத்தில் கூட இருக்கலாம். அப்போ அப்படியெல்லாம் சூரியன் அங்கே பாஸ் ஆகி போகும்போது அது சார்ந்த ப்ராப்ளங்கள் கூட நமக்கு வரலாம். அப்போ அதுக்கான நிவர்த்திகள் என்ன அப்படின்னா, புதனுக்கு உண்டான கேரக்டர் யார் அப்படின்னா, நம்ம எல்லாருமே அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டவங்க, ஸ்டூடெண்ட்ஸு, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. கேதுங்கிறது சித்தப்பிரமை பிடிச்சவங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இது மாதிரி பரிகாரங்களை பண்ணி நம்ம அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.